ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரசம் தான், தக்காளி ரசம் தான். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து புளி ஊற வச்சுக்கிறேன். எலுமிச்சம்பழ சைஸ் அளவு வந்து புளி எடுத்துகிட்டு 3/4 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு 5லேருந்து 6 பல் பூண்டை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகு சேர்த்துக்கலாம். பூண்டுக்கு தோல் நீக்கணும்னு அவசியப்படாது. ஸோ அதுவே வந்து போதுமான அளவு தான். இப்போ இதை மிக்சர் ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொரன்னு அரைச்சி கொண்டு வரணும். அரைச்சிட்ட பிறகு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டேன். நான் 2 மீடியம் சைஸ் அளவு வந்து தக்காளியை சேர்த்துட்டு இதில் வந்து 1 லிட்டர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கை போட்டு பிசைஞ்சு எடுக்கணும். இந்த தக்காளியை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இதனோட சாறு எல்லாமே நம்ம இந்த தண்ணியில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தக்காளியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து மசிச்சுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான தக்காளியை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் கையாலேயே. உங்களுக்கு எந்த மெத்தட் சிம்பிள்ன்றதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த தக்காளியில் இருக்க கம்ப்ளீட்டாக ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்லா இதில் இறங்கி வரணும். இப்போ ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிட்டேன். கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயே போதுமான அளவு தான். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். வரமிளகாய் நல்லா இந்த எண்ணெயில் வந்து வறுபட்டு வரட்டும். அடுத்து நான் வந்து சிட்டிகளை வந்து பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுறேன். இப்போது எண்ணெயில் நல்லா வந்து வரமிளகாவும் வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து நான் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டு வரட்டும் இந்த எண்ணெயிலே. அடுத்து நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுருந்த மிளகு, சீரகம், பூண்டு பொடியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வந்து 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இதனோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஜஸ்ட்டு 2 நிமிஷம் மட்டும் போதும் இது வதங்கினா. அதுக்கு மேலே வந்து வதங்கணும்னு அவசியப்படாது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த தக்காளி சாறை வந்து சேர்த்துக்கலாம் கம்ப்ளீட்டாக. சேர்த்துட்ட பிறகு நம்ம நல்லா கலந்து விடணும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. அடுத்து நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விடலாம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு மஞ்சத்தூள் சேர்த்ததும். அடுத்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் சுவைக்கு தகுந்தா போல் உப்பு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விடணும். அடுத்து நம்ம வந்து புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை நல்லா வந்து கரைச்சி எடுத்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த டைமில் மட்டும் உப்பு இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைனா மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இருந்தால் சேர்த்துக்க தேவையில்லை. புளி தண்ணி சேர்த்ததும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் குழம்ப பார்த்திங்கன்னா. அடுத்து 1 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த குழம்ப. இதை நல்லா நுரைச்சி வரணும். அது வரைக்கும் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இதை நுரைச்சி வரதுக்கு 5 நிமிஷம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அந்த டைமில் நம்ம வந்து கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லியோட சாறு எல்லாம் இந்த ரசத்தில் இறங்கும். அதனால தான் நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ பார்க்க சொல்லி தெரியுது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நுரைச்சி வருது. இப்போ கொத்தமல்லியை சேர்த்ததும் ஒரு வாட்டி நான் கலந்து விட்டுக்கிறேன். இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விடுங்க. இது நல்லா நுரைச்சி வரணும் இந்த ரசம் பார்த்தீங்கன்னா. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சி கொதிக்க வருது ரசம். இது இன்னும் நல்லா கொதிச்சு வரட்டும். ரொம்ப கொதிக்கக்கூடாது ரசம் பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி நுரை வந்து மேலே வந்த பிறகு ஒரு கொதி வந்ததும் நம்ம கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு ஆஃப் பண்ணணும். ஸோ இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து இந்த நுரை பொங்கி வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு ரசம் பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து கரெக்டான ஸ்டேஜு. ஸோ இந்த ஸ்டேஜில நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணிய சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இம்மீடியட்டா கேஸ வந்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். அதுக்கு மேல நம்ம கொதிக்க விட்டோம்னா, ரசம் பார்த்தீங்கன்னா கசப்பாயிரும். ஸோ அதனால தக்காளி ரசம் இந்த மாதிரி தான் வைக்கணும். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு. தக்காளி ரசம் சீக்கிரமா நம்ம வீட்டிலேயே செஞ்சு முடிச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்தில வந்து மாத்திக்கலாம். சுட சுடவா இருக்கிறப்பவே. இந்த ரசம் பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதத்தோட பெசஞ்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. ஒரு சிம்பிளான குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ரசம் தான் இன்னைக்கு பார்த்தோம். தக்காளி ரசம். இந்த ரசம் நீங்க கண்டிப்பா வீட்ல ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே போல டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.